நான் உங்களுக்கு மலைகளை காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் மலையை காட்ட முடியாது. அதனால் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இதையே நான் காட்டிட்டேன். இலையை கட் பண்ணலாம். டாடி ஒத்துக்க மாட்டான். நீ கட் பண்ணுற அப்படின்னு கேட்பான். சரி இருந்துட்டு கட் பண்ணுங்க, கட் பண்ண வேண்டாம். பூ பூத்து கீழே ஊர்னதுக்கப்புறம் காய் வைக்குமா, இல்லை காய் அதிலே வைக்குமா தெரியலையே. சரி வரட்டும், பார்க்கலாம். இலை ஏதோ பூச்சி. என்னோட பல வீடியோவில் சொல்லியிருப்பேங்க, வாழை மரம் வைக்கணுன்றது ஒரு பெரிய கனவு எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு கனவு நமக்கு இங்கே வந்து தான் நிஜமாச்சு. சொல்லணும்ல அதை. ஒத்தையாக இருந்த கண்ணை உடச்சி பிரித்து ரெண்டாக மாற்றி வச்சுட்டாங்க. மாலை வணக்கம் சாமி கண், எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங், ஹாப்பி சண்டே. வீட்டில் வேலை இருக்குது, சமையல் பண்ணணும். பட் அப்படின்னு லைவ் போட்டுட்டு பேசிகிட்ருக்கேன். சரி பார்த்துக்கலாம், விடுங்க. பார்ப்போம், டெய்லி தானே செய்கிறேன் வேலை. ஒரு நாள் லீவ் விட்டுருவோம் வேலைக்கு. போட்டு தான் வேறு என்ன பண்ண முடியும்? ஏனுங்க கரெக்டு தானுங்களே. யாரோ ஒருத்தர் லைக்கோடு வந்திருக்கீங்க, தேங்க்யூ ஃபார் லைக்கு. இங்கே எப்போம்மா சப்போர்ட் இருக்கும், சேஃப்டியாக நிற்குமா? ஃபோன் நிற்கும், பட் யார் கமெண்ட் பண்ணுறான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அப்பாளுக்கு போய் விழுந்துட போதும். அப்புறம் மாம்சத்தை யார் வாங்கி கட்டிக்கிறது? அப்படியே நிற்போம். ஏதோ ஒரு கொடி பூந்து உள்ள வழியாக வெளில வருது, அதை பிடுங்கி எறியணும். இல்லைன்னா அது ஒரு காடு மாதிரி ஆகிடும். இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷல் இல்லைங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குது, தக்காளி தொக்கு சப்பாத்தி பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதுதான் பண்ணுவேன். எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு. அது கொஞ்சம் மாதிரி லைவை போட்டு இங்கே செடிகளை பார்த்துட்டு போகும் வந்தேன். ஆக்சுவலாக இங்கே ஸ்னேக் வருது போகுது, ஆனால் தலைக்கு பில்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் இங்கே கண்டுபிடிச்சேன்னா முருங்கை துணை வீடுதான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு முருங்கை பூச்சி நட்டு வச்சோம். தான் இதில் என்னன்னு தெரில, பப்பாளி காயே வைக்க மாட்டேங்குது, வெறும் பூவாக பூத்து தருது. ஏன்னு தெரியல, வெறும் பூ தான் பூக்குது. அங்கங்கே ரோட்டில் இருக்கிற பப்பாளி மரத்தெல்லாம் அவ்வளோ காய் வைக்குது, பட் ஸ்டில் இங்கே காய வைக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. யாருப்பா அது மெசேஜை போட்டுட்டே பண்ணுறாங்க? என்னவா இருக்கும்? நம்ம பிளாக்கிங் சோறு போடுவாங்க பாருங்கள், எலி பிடிக்கிறான். தெரியவே இல்லை இதில். அவள் எலி பிடிச்சிட்ருக்காங்க. அவளுக்கு பசி வந்துட்டா அப்படி தான் கிளம்பிடுவான். எதுக்கு அண்ணன் திட்டணும்? நான் என்ன பண்ணாலும் திட்டுறதுக்கு? என்ன சொன்னாலும் திட்டணும். பப்பாளி மரத்தில் பழம் வைக்கல, காய் வைக்கலன்னு சொன்னதுக்கா திட்டு வர? என்ன ஏங்க, நல்லா இருக்க குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதா? ஹலோ பிளாக்கி, எங்க குட்டி எங்க பிளாக்கி, சின்ன குட்டி எங்க பிளாக்கி, பெரிய குட்டி எங்க பிளாக்கி, எங்க குட்டி எங்க விட்டு வந்துட்டி சொல்லிட்டு எங்கடி விட்டு வந்த? போகிறான். ஞாபகம் வந்துச்சா? இல்லையே, இங்கே தான் வரான். என்கிட்ட ஒன்றும் இல்லடி, குட்டி எங்கன்னு கேட்டேன். என்கிட்ட வந்து பார்க்குற பாருங்க, இந்த பாருங்க, தெரியுங்களா? ஏய் ஒன்றுமே இல்லடி,